Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ராகி மாவை வச்சு இனிப்பு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் நான் செய்கிற பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா புதுசாக சமைக்கிறவங்க கூட பர்ஃபெக்டாக செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ராகி மாவு 1 கப் அளவு எடுத்துட்டு இது கூட 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூட நார்மல் வாட்டரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்குவோம். தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். நிறைய தண்ணியை முதல்ல ஊற்றிடக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இதுக்கு அந்த மாவு பக்குவம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மாவு எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொலக்கட்டை மாதிரி வரும், உடையாமல் நிற்கும். இந்த பதம் தான் நமக்கு ஆவியில் வைக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்படி நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இட்லி பாத்திரம் எடுத்துட்டு அதில் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா மேலே இட்லி தட்டு போட்டு துணி போட்டு வச்சுருங்க. தண்ணி 5 டம்ளர் அளவே எடுங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம், 20 நிமிஷம் வைக்க போகிறோம். தண்ணி வத்திரக்கூடாது, அதுக்காக தான். இப்போ மேலே நல்லா மாவை பரப்பி விட்டுறேன், நம்ம கலந்து வச்ச ராகி மாவை. இப்போ எல்லா மாவையும் பரப்பிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிட்டு நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் அடுப்பை கூட்டி வச்சுட்டு 20 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். இப்போ 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ நமக்கு ராகி மாவு நல்லா வெந்துருச்சு. இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட இனிப்புக்கு நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். இதில் நான் 1/2 கப் அளவு, 1 கப் ராகி மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான இனிப்பு அளவு. அடுத்தது 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய், 2 டீஸ்பூன் அளவு நெய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண கலர் சேஞ்ச் ஆகும் நமக்கு. உங்களுக்கு இனிப்பு வேண்டாம், இனிப்பு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபைனலாக இந்த கலரில் இருக்கும். நமக்கு இப்போ ராகி புட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாகவும் செஞ்சு பரிமாறலாம். எக்ஸ்ட்ராவாக 2 டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிங்க. அப்போ தான் உருண்டைகளாக பிடிக்க வரும். இப்போ நமக்கு ராகி புட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா Home2Hotel Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோட உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.